அது மட்டும் இல்ல அவர் வி த பீப்புள்ல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இந்த குறுகிய இதுல வந்து மெம்பர் ஆயிருக்காங்க. இதை பத்தி என்ன மேடம் நினைக்கிறீங்க? ஒண்ணு, அவர் பாஜகவை விட்டு விலகினது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயம். என்ன பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய அபிமானத்துக்குரியவர். கட்சியை வளர்த்ததுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. அதை யாராலையுமே மறுக்க முடியாது. அவரு பிஜேபியில எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி போகாம இருந்துருவார் அப்படின்றதுதான் என்னோட ஆசையாக இருந்தது. பட் போயிட்டேன். அண்ட் அந்த நான் முன்ன ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரியே எல்லா தரப்பினர் வயசு அரசியல்ல இதுவே இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த வீத லீடர்ஸ் இதுல ஏறும் இல்லையா, பெட்ரோல் புடைச்ச அந்த மீட்டர் ஏறுமே, அந்த மாதிரி தான் ஏறிட்டு இருந்தது. நான் பார்த்தேன் அத. நான் அவரோட பேச்சை லிசன் பண்ணல, ஏன்னா வேற ஒரு இதுல இருந்துட்டேன் நான், இன்ஸ்பெக்ஷன் ஒண்ணுக்குல. பட் இப்போ போட்டுதான் கேட்கணும். இன்னைக்குமே என்ன பேச்சு திறமை மிக்கவர், ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர், இளம் வயது. அதுல he has got a lot of ladders to climb and he will climb. நிச்சயமா கிரேட் ஹைட்ஸ் போவர் அவர். கண்டிப்பா மேடம். இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தோய்வு ஏற்படும் சொல்றாங்க. ஏன்னா பலரும் அவர் பின்னாடி போயிடுவாங்க, பல நிர்வாகிகள் அவர் பின்னாடி போயிடுவாங்கன்றாங்க. இது எப்படி மேடம் கரெக்டா வருமா? பார்க்கணும். ஏன்னா பிஜேபிலேயே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச தலைவரா இருந்தார். ஒண்ணு, பாப்புலர் பிஜேபியை தாண்டி பப்ளிக் சப்போர்ட், பப்ளிக் அரசியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு தலைமுறை இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்தவர் அவர். அதுல சரி மேடம். நிச்சயமா பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வருத்தம், எனக்கு இழப்பு எல்லாமே எனக்கு. ஓகே மேடம். நன்றி மேடம். தினமலர் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தது நன்றி மேடம். வணக்கம் மேடம். தினமலர் நேயர்களுக்காக இப்போ வந்து அண்ணாமலையோட விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ ஒரு கிட்டத்தட்ட 25 நிமிடத்திற்கு வந்து அவர்களோட அந்த கட்சி நிர்வாகிகளோட எல்லாம் பேசியிருக்காரு, அவர்களோட நண்பர்களோடலாம் பேசியிருக்காரு. அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அவர் வி த பீப்புள்ல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இந்த குறுகிய இதுல வந்து மெம்பர் ஆயிருக்காங்க. இதை பத்தி என்ன மேடம் நினைக்கிறீங்க?